Praise the Lord. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். Dear brothers and sisters, மதுரை கடச்சினேந்தல் பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் இயங்கி வரும் நற்செய்தி பணிக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராகிய நான், திருமதி ராணி பீட்டர் தாஸ், கடவுளுடைய வார்த்தையை உங்களுடன் சிறிது நிமிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The word of Lord. கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் படித்திருக்கிறோமா? படித்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் பேசுவதை கேட்டிருக்கிறோமா? சில பேர் சொல்வார்கள், கடவுள் என்னோடு பேசினார், கடவுள் எனக்கு இப்படி செய்ய சொல்லி உணர்த்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், கடவுள் வார்த்தையின் வழியாக அவர்களுடன் பேசுகிறார். இன்றைக்கு நாம் பார்ப்போம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது. பள்ளத்தில் இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகை பார்த்து ஒளி உண்டாகுக அப்படின்னு சொல்றார். லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றார். ஒளி தோன்றுக அப்படின்னு சொல்றார். உடனே ஒளி உண்டாயிற்று. அப்ப கடவுளின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதா? இருக்கிறது. கடவுளின் வார்த்தைக்கு சக்தி இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப இந்த கடவுளின் வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது மனிதர்கள் இன்னைக்கு பல பேச்சுகளை, வார்த்தைகளை கேட்க ஓடோடி கொண்டிருக்கிறோமே. அறிஞர் அண்ணாதுரையினுடைய பேச்சை கேட்பதற்கு மனித கூட்டங்கள் அதிகமாக அலைமோதும். டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் பேச்சை கேட்பதற்கு அதிக கூட்டம். சுவாமி விவேகானந்தருடைய ஆங்கில உரையை கேட்பதற்கு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் கேட்பார்களாம். வின்சென்ட் சர்ச்சில், த பவர்ஃபுல் ஒரேட்டர், சிறந்த பேச்சாளர், இங்கிலாந்து நாட்டினுடைய மறைந்த பிரதமர், அழகாக பேசுவாராம். நான் ஸ்டாப் ஸ்பீச், அருமையாக பேசுவாராம். பட்டிமன்ற பேச்சாளர் திரு லியோனி அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஓடோடி செல்வார்கள். சாலமோன் பாப்பையா பேராசிரியர், அவருடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் கூட்டம். பேராசிரியர் சுகி சுப்பிரமணியம், அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஓடோடி செல்வார்கள். இன்று தேர்தல் நடக்கும் பொழுது அரசியல்வாதிகளின் பேச்சுகளை கேட்பதற்கு மக்கள் எங்கெங்கோ ஓடி செல்கின்றனர். ஆனால் கடவுளின் வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு அருமையான சந்தோஷம், மகிழ்ச்சி, உள்ளத்திலே அமைதி நிலவுவதை நாம் பார்க்க முடியும். யோவான் 1:1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை சொல்கிறது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. In the beginning it was a word, the word was with God, the word was God. வாக்கே கடவுளாக இருந்தது. அப்ப வாக்கு கடவுளாக இருந்தது. தொடக்கத்தில் வாக்காக இருந்த அவரே கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, அவராலே அன்றி வேற எதுவும் உண்டாகவில்லை. அவரிடத்திலே வாழ்வு இருந்தது, அது மனிதனுக்கு ஒளியாக வந்தது. யோவான் 1:14 சொல்கிறது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதனாகி வந்தது. அந்த வாக்குதான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு போதித்தார். மக்களுக்காக, இறை மக்களுக்காக, மக்களுடைய பாவங்களுக்காக, ரட்சிப்பதற்காக இந்த உலகில் மனுமகனாக பிறந்தார். அந்த வார்த்தையை பற்றி நாம் இப்பொழுது கேட்போம். வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதப்பட்டதுல 4:12 இவ்வாறு சொல்கிறது, கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்க வல்லது. அவ்வாறே எலும்பையும் எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் ஊடுருவுகிறது. கடவுளின் வார்த்தை எப்படிப்பட்டது? உயிருள்ளது. லிவிங் வேர்ட்ஸ். The word is active. The word is alive. The word is powerful. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, சக்தியுள்ள வார்த்தை, ஆற்றல் மிகு வார்த்தை, imperishable, அழிக்க முடியாத வார்த்தை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை மனிதனுடைய
ஆன்மாவையும் ஆவியையும் ஊடுருவி எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் ஊடுருவுகிறது. எலும்பு மஜ்ஜை என்று சொல்லும்போது விஞ்ஞான உலகத்தில் எலும்பு மஜ்ஜை இரத்த சிவப்பணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணும், ரெட் பிளட் கார்பசல்ஸ். இந்த இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கும் பொழுது அது ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும் பொழுது இரத்தம் உடல் முழுவதும் பாயும். அது ஹீமோகுளோபின் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஆன்மா, ஆவி, எலும்பு மூட்டு, எலும்பு மஜ்ஜை எல்லாத்துலேயும் ஊடுருவி போய் இரத்த சிவப்பணுக்களை டச் பண்ணுது. இதை நம்ம மனிதனுடைய வார்த்தைகளை, அசுசையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சாபக்கேடான வார்த்தைகள், பகைமைத்தனமான வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது மனிதனுடைய உணர்வு அப்படியே சோர்வடைந்து விடுகிறது. ஆன்மா, ஆவி, எலும்பு மூட்டு, எலும்பு மஜ்ஜை எல்லாத்துலேயும் ஊடுருவி மனிதனை சோர்வடைய செய்கிறது. எனவே கடவுளுடைய வார்த்தை, இந்த உயிருள்ள வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அது புத்துணர்ச்சி பெறுகிறது. நீதிமொழிகள் 4:10 இவ்வாறு சொல்கிறது: பிள்ளாய், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் காலம் நீடிக்கும் என்று சொல்கிறது. பாருங்க, யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க உலகத்தில். பெற்ற தாய் தகப்பன் கூட சொல்லுவாங்க, ஏப்பா என் பேச்சை கேட்டா என்ன, நல்லா இருப்பல்லப்பா என் பேச்சை கேட்டா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பிள்ளாய், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், நான் சொல்வதை ஏற்றுக்கொள், உன் ஆயுசின் காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்றார். மை டியர் சன், receive my sayings and your age of your life will be many. உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் கூடுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே நீதிமொழிகள் 4:20-22 சொல்கிறது: பிள்ளாய், என் வார்த்தைகளை கவனி, நான் சொல்வதை கேள். listen to me, attend to my word, listen to me. என் வார்த்தைகளை கவனி, உன் கவனத்தினின்று அது பிரியாது இருக்கட்டும், உன் இருதயத்திலே அதை பதித்து வைத்துக்கொள், அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அவற்றை கண்டுபிடிப்போருக்கு உயிரும் கொடுக்கும், உடல் நலமும் அளிக்கும் சொல்றார் ஆண்டவர். இப்போ பாருங்க, தேடி பெறுவோருக்கு நம்ம எங்கெங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்கிறோம் வார்த்தைகளை. ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஓடுறோம், இன்ஸ்டாகிராமில் ஓடுறோம், வாட்ஸ்அப்பில் ஓடுறோம், எங்கெங்கேயோ பார்க்குறோம் வார்த்தைகளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை தேடி பெறுவோருக்கு உயிரும் அளிக்கும், உடல் நலமும் அளிக்கும். எப்படி? இருதயத்திலே பதித்து வைத்துக்கொள், உன் கவனத்தினின்று அது சிறிது கூட பிசகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும்போது இடையூறுகள் நிறைய ஏற்படும். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை உன் இருதயத்துக்குள்ளே பதிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு உயிரும் அளிக்கும், உடல் நலமும் அளிக்கும் சொல்கிறார். எந்த வார்த்தை அப்படி சொல்லுன்னு சொல்லுங்கள்? கடவுளுடைய வார்த்தைகள். இப்போ குழந்தைங்களாம் படிக்கிறாங்க, பைக்காட் பண்ணுறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க. கல்லூரி மாணவர்கள் இன்னும் எல்லாருமே அந்த வார்த்தைகளை படிக்கும்போது மனப்பாடம் பண்ணுறாங்க. கவிதைகளை மனப்பாடமாக வாசித்துக்கிறாங்க. இப்படி கட்டுரைகளை மனப்பாடமாக படிக்கிறாங்க. பாடம் படிக்கும்போது மனப்பாடமாக ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் இறை வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் பதித்து வைத்துக் கொள்கிறாயே, என்னுடைய வார்த்தையை உன் இதயத்தில் பதித்து கொண்டாயே ஆனால் உனக்கு உயிரும் அளிக்கும், உடல் நலமும் பெருகும். கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எரேமியா 23:29 சொல்கிறது, என் வார்த்தை நெருப்பு போன்றதல்லவா அப்படின்னு சொல்றாரு. என் வார்த்தை தீப்பொறி போன்றதல்லவா. அரசியல்வாதிகள் பேசுவதை பேசும் பொழுது அனல் பறிக்கும் வார்த்தை, சூடு பறக்கும் வார்த்தை அப்படின்னு சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தை அனல் பறக்கும் வார்த்தையாம், தீப்பொறி வார்த்தைன்னு சொல்றாரு. இஃப் நாட் மை வேர்ட் லைக் எ ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தை நெருப்பு பொறி போன்றதல்லவா அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நம்மளை புடமிடுமா. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மளை புடமிடும், தங்கத்தை புடமிடுவது போல நம்மளை புடமிடுமா. ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, இந்த இறை வார்த்தை ஒரு சுத்தியலை போல, ஹேமர், சம்மட்டியை போல. என் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது கற்பாறையை உடைத்து தூள் தூளாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். The word is like a hammer that breaks a rock in pieces அப்படின்னு சொல்றாரு கடவுள். ஆண்டவருடைய வார்த்தை கற்பாறையை உடைக்கக்கூடிய அளவுக்கு சம்மட்டியை போல ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுகிறது. மத்தேயு 4:4 கடவுள் 40 இரவும் 40 பகலும் நோன்பிருந்தார். அப்படி நோன்பு இருந்து முடித்த பிறகு ஆண்டவராகிய இயேசுவை
பிசாசானவன் சோதிக்க வருகிறான். கடவுளை பார்த்து சொல்றான், நீர் கடவுளுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். அவனுக்கு நல்லா தெரியும், பிசாசு பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். அதுக்கு இயேசு சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு சொல்லினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றார். பாருங்க, பிசாசும் சொல்லுது, ஆண்டவரும் கடவுளுடைய வார்த்தையை நற்செய்தியிலிருந்து தான் எடுத்து சொல்றார். பழைய காலத்துல ஆண்டவர் எப்படி பேசினார்? இறை வாக்கினரோடு பேசினார். He spoke the word through the prophets. ஆனால் இன்றைக்கு கடவுள் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் எப்படி பேசுகிறார்? இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார். பழைய காலத்தில் ஆண்டவர் மோசே எகிப்திலிருந்து மக்களை கூட்டி வரும் பொழுது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் வழி நடத்தினார். ஆனால் இன்று கடவுள் நம்மோடையே நம் கூடவே இருக்கிறார். எப்படி? இந்த நற்செய்தி, இந்த பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் வழியாகவே நம்மளை நடத்துகிறார். மார்க் 13:31 இவ்வாறு சொல்கிறது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளியவே மாட்டா. விண்ணும் ஒளிஞ்சிரும், மண்ணும் ஒளிஞ்சிரும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஏன்? ஆண்டவர் வார்த்தை தான் கடவுள். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஸோ அப்போ வார்த்தை தான் கடவுள். அப்போ கடவுள் எப்படி ஒளிஞ்சு போவார்? ஆல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதனால் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் கடவுளுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியவே ஒளியாது. யோசுவா 4:8 சொல்லப்பட்டுள்ளது, இத்திருச்சட்ட நூலை உன் முன்னினின்று அகற்றாதே, உன் கவனத்தினின்று இது பிரியாதிருக்கட்டும், உன் கண்களினின்று அதை அகற்றி விடாதே, இரவும் பகலும் தியானம் செய்து அதில் எழுதியுள்ளவைகளை கவனமாய் கடைப்பிடிக்கும்படி கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நலமும் உண்டாகும், வெற்றியும் கிட்டும் அப்படின்னு சொல்லி யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தை பாருங்க, வெற்றியும் கிட்டுமா, உடல் நலமும் தருமா, ஆரோக்கியமும் தருமா. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் சிறிது தவறி விடுகிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து உலர்ந்த எலும்புகளுக்கு போய் இறைவாக்குரைன்னு சொல்கிறார். உலர்ந்த எலும்புகள்னா எப்படி இருக்கும் பாருங்க. உலர்ந்த எலும்புகள்னா அவை உலர்ந்து போவதற்கே கிட்டத்தட்ட 10 to 15 ஆண்டுகளுக்கு மேலே பிடிக்குமா. அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குக்குள்ளே கிடக்கு. அது சலசலன்னு கை தனியாக, காலு தனியாக, மண்டவோடு தனியாக, இடுப்பெலும்பு தனியாக கிடக்குது. அதில் போய் ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை அப்படின்னு சொல்கிறார். நாமனா என்ன சொல்லுவோம்? வேறு வேலை இல்லை, செத்த எலும்புக கிடக்கு, இதில் போய் பேச சொல்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனால் இறைவாக்கினர் எசேக்கியேல் கீழ்ப்படுகிறார். உடனே போய் என்ன செய்கிறார்னா உலர்ந்த எலும்புகளிடத்தில் பார்த்து பேசுகிறார். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவர் உரைப்பதை கேளுங்கள் அப்படின்னு போய் கூப்பிடுறார் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிற எலும்புகளை பார்த்து. அப்போ கடக் 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 கடக்குன்னு சத்தம் கேட்குது. என்ன? தனித்தனியாக கிடந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தது. பாருங்க, கடவுளுடைய வாக்கு எப்படிப்பட்டது, அருமையானது. அந்த எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் இருக்கிறோம், கை காலு உடம்பு, கண்ணை கொடுத்துருக்கார், காலை கொடுத்துருக்க, எல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்கும். ஆனால் இந்த கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கத்தில் சொல்லும்போதோ அல்லது நற்செய்தி வாசிக்கும் பொழுதோ காது கொடுத்து கேட்பதும் இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதில்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இவ்வாறு தான் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கேட்டு விடுகிறவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறான். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கே மாறுபடும். லூக்கா 8:4 வசனம் இவ்வாறு சொல்கிறது, விதை விதைப்பதற்கு ஒருவன் விவசாயி புறப்பட்டு சென்றான், விதை விதைக்கிறான். அது சில விதைகள்
நல்ல நிலத்திலே விழுந்தது. சில விதைகள் வழியோரம் விழுந்தது. சில விதைகள் பாறையிலே விழுந்தது. சில விதைகள் முச்செடியிலே விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. இந்த வழியோரம் விழுந்தது வானத்து பறவைகள் தூக்கிட்டு போயிடுச்சு. சில விதைகள் பாறையில் விழுந்தது. அது தண்ணி கிடைக்காதனால, வேர் விட முடியாதனால அப்படியே அதையும் அமுங்கி போயிடுச்சு. முட்செடியில் விழுந்தது. முட்கள்லாம் நெருக்கி அதை மேலும் வளர விடாமல் அப்படியே விதை சுருங்கி போச்சு. இந்த நல்ல நிலத்தில் விழுந்தது 30ஆக 60ஆக 100 மடங்காக பலன் அளித்தது. அப்போ இறை வார்த்தை விவசாயி யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இந்த விதையை விதைக்கிறாரு. இந்த விதை யாருன்னா கடவுளுடைய வார்த்தை. இந்த வழியோரம் விழுந்த விதைகள் யாருன்னா நாம தான். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். அப்போ அலகை என்ன செய்கிறான்? பிசாசு ரெடியாக இருக்கான். உடனே அந்த வார்த்தையை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். நம்மளிடையே தடையை உண்டு பண்ணுகிறான். வார்த்தையை கேட்க முடியாமல் போகிறது, பயன்படுத்த முடியாமல் போகிறது. அடுத்து பாறையில் விழுந்த விதை. அதுவும் நம்ம வார்த்தைகளை கேட்குறோம். சிறிது காலம் உள்ளே செல்ல முடியாதபடிக்கு பாறைக்கு தண்ணி கிடைக்காதனால உள்ளே ஊடுருவி செல்லாமல் அதிலும் அலகை வந்து சோதனை கொடுப்பதனால அதை விட்டு அப்படியே நம்பிக்கை இழந்து விலகி விடுகிறார்கள். நல்ல நிலத்தில் முட்செடியிலே விழுந்த விதைகள். அந்த முட்செடியிலே விழுந்த விதைகள் மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலக கவலைகள், மாயை, துன்பம் எல்லாம் வந்து அவர்களை இறுக்கி நன்றாக முளைக்க முடியாதபடிக்கு அப்படியே அவர்களை அமுக்கி அந்த வார்த்தைகளை நிலைத்து நிற்க முடியாமல், முதிர்ச்சி அடைய முடியாமல் போகிறார்கள். பண்பட்ட நிலத்திலே விழுந்த விதைகள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அதை நன்றாக வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களே 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பயன் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது மனநலமும் உடல் நலமும் நமக்கு கிடைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆவிக்குரிய நிலையிலும் நாம் வளர்ச்சி பெறுகிறோம். பயம் போகிறது, தைரியப்படுகிறோம். டிப்ரெஷன், மனச்சோர்வு நீங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உலகத்திலே நிலைத்து நிற்க முடியும். யாருடையும் நாம் வாழ முடியும். யாருடனும் சொன்னால் எப்படிப்பட்ட சூழலிலும் நம்மளால் அதை எதிர்க்க முடியும். அதனால் கடவுளுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றிவிடும். உங்களுக்கு எல்லாவற்றிலும் அதிகமாக வளம் பெருகும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலன் பெருகி உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கையை மாற்றி உங்கள் குடும்ப சூழ்நிலையே உங்களை மாற்றிவிடும். எனவே அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் முதல்ல படிங்க. யூ மஸ்ட் ரீட் த வேர்ட் டெய்லி. கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு படிங்க. யூ மஸ்ட் ரீட் த வேர்ட் diligently. யூ மஸ்ட் ரீட் த வேர்ட் ஃபெய்த்ஃபுல்லி. அதை வந்து விசுவாசத்தோடு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, முயற்சி எடுத்து படிங்க, எஃபர்ட் எடுத்து படிங்க. எப்படி பாடங்கள் மற்றவற்றெல்லாம் ஆவலோடு படிக்கிறோமோ, சினிமா கதைகளெல்லாம் எப்படி ஆவலோடு படிக்கிறோமோ, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆவலோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வளம் பெறுவீர்கள். கடவுள் எனக்கு இந்த கொடுத்த நேரத்திற்காக நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா. ஆயிரம் துதி
ஆயிரம்